நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். வாங்க இதை எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் செய்யலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே 3 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து போடும்போது சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 பல்லு பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இதோட பச்சை மணம் மாறுறதுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ இதை வதக்க போகிறோம். இதுலேயே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பூண்டோட காரம் எல்லாமே இருக்குன்றதுனால இந்த அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசம் போயிடும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். கொத்தமல்லியோட கலர் எல்லாமே மாறாமையே இருக்கு பாருங்கள். இப்போ இதுலேயே என்ன பண்ணலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை மட்டும் சேர்த்துக்குங்க. வேறு எதுவும் சேர்க்கணும்னு இல்லை. இதுக்கு தேங்காயெல்லாம் கூட போட வேண்டாம், பொட்டுக்கல்லையோ மட்டுமே போதும். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு என்னென்னலாம் போட்டு தாளிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். சூப்பராக நல்லா ஊத்தாப்பம் மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி தோசை வந்துருச்சு பாருங்கள். நல்ல மெத்துன்னு இருக்குது தோசை. சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதை செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல பணியாரம், இட்லி, ஊத்தாப்பம் அந்த மாதிரி செஞ்சுட்டு எடுத்து வச்சு பரிமாறுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.